கெட்டவன் சொல்றது ஒரு மாசு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு, எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வானத்தையே எட்டி பிடிப்பேன், இந்த பூமியையும் சுத்தி வருவேன். என்ன இதுல சிறுவர் சிறுத்தை பள்ளின்னு எழுதிருக்க? யார் இந்த சின்ன பையன்? ஆனா இந்த பிளேஸ் நான் பாத்துருக்கனே. பேபி, அந்த ரூம்ல என்ன பண்றீங்க? அது இல்ல, இது இங்க பூனை வந்தது. அந்த ரூமுக்கு போகாதீங்க, இங்க வாங்க, இங்க டோரை லாக் பண்ணிட்டு வா. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? இல்ல, இது ரூம் சுத்தம் பண்ணலானா? அந்த ரூம் பக்கம் நீ எப்பவும் போக கூடாதோ. அங்க அங்க உன்னை நான் போக கூடாதுன்னு சொன்னேன். இல்ல, இது கிளீன் பண்ணலானா ரொம்ப அது டஸ்டா இருந்துச்சு. அது எலியெல்லாம் சத்தம் கேட்டுச்சு. அது பூனை போகுதோ நாய் போகுதோ எது வேணா உள்ள போகட்டும், நீ போக கூடாது அங்க. அது அப்படி நான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஆன்சர் போக மாட்டேங்கிறது மட்டும்தான் அதுக்கு ஆன்சர். மங்கம்மா இல்ல, அது அக்கா அவங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்படியா? அம்மா வேற வரதுக்கு 2 நாள் ஆகும். என்ன சாப்பாடு செய்ய போற? சாப்பாடா? என்ன செய்ய போற? சமையலா? ஆமா, சாப்பிடணும்ல இன்னைக்கு. என்ன சமைக்க போற? சாப்பாடு எனக்கு சமைக்க தெரியாதா? அது எனக்கு இப்பவே பசிக்குது, ரொம்ப பசிக்குது. என்ன சாப்பாடு செஞ்சு தர போற? பின்ன இன்னைக்கு மங்கம்மாக்க வரலன்னா அம்மாவும் இல்ல, நீ தானே சாப்பாடு செய்யணும். அது ஆக்சுவலி இல்ல, லஞ்ச் என்ன செய்ய போற? என்ன சாப்பாடு வேணும்? பாரா, அப்போ உனக்கு எல்லா டிஷ்ஷும் பண்ண தெரியுமா? எனக்கு உங்களுக்கு எனக்கு பிரியாணினா ரொம்ப ஃபேவரட். இன்னைக்கு எனக்கு நல்ல ஃபுல் மீல் சாப்பிடும் போல இருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லா டயட்ல இருந்தேனா, சோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்கு. என்ன பிரியாணி பண்ண போற? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்ல ஃபிஷ் பிரியாணி? நீ எது பண்ணாலும் ஓகே, நான் எனக்கு செம்ம கட்ட போறேன். கமான், என்ன செய்ய போற? அது எனக்கு உனக்கும் சேர்த்துதான். பின்ன நான் மட்டும் சாப்பிட போறேன்னா என்ன? 2 பேருக்கும் சேர்த்துதான். என்ன சமைக்க போற? அது இல்ல, எனக்கு பேபி, நான் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க. செம கட்டுவேன்னு சொன்னா ஃபுல்லாவே நான் கட்டிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நீங்களும் அதுதான் சாப்பிட போறீங்க? அவ்வளவு ஃபுடி எல்லாம் நான் கிடையாது. பிரியாணியை ஃபுல் கட்டுனா நான் எப்படி பாடி மெயின்டைன் பண்றதோ, கிரிமினல்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணி பிடிக்கிறதோ? அது இல்ல, அது உங்க ஃபேவரட் என்ன? மட்டனா, சிக்கனா, ஃபிஷ்ஷா? எதுல பண்ண போறீங்க? அது எனக்கு பிரியாணி எல்லாம் எது? இல்ல, அது பிரியாணி எல்லாம் அது ரொம்ப கஷ்டம் தானே. அப்புறம் நான் வேணா அது தயிர் சாதம். நீங்க தயிர் சாதம் தான், அதான் எனக்கு தெரியுமே. நீங்க என்ன டிஷ் பண்ண போறீங்க லஞ்சுக்கு? அது எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது. அப்புறம் அது தயிர் சாதம்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது கர்ட் ரைஸ். தயிர் சாதம் செஞ்சு கோவிலுக்கு எடுத்து போறீங்களா? ஏதாவது வேண்டதுல என்ன? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஏதாவது வேண்டிருக்கீங்களோ? அதே சேர்த்து பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்ப போறீங்க கோவிலுக்கு? ஈவினிங் தானே, போயிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். பட் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பசிக்குது. பிரியாணி இல்லாம வேற ஏதாவதா? இல்ல, நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன். எங்க அம்மாவும் பாட்டியும் தான் செய்வாங்க. எனக்கு தயிர் சாதம் மட்டும் தான் செய்ய தெரியும். ஏன்னா உனக்கு தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? நான் டெய்லி காலேஜுக்கு தயிர் சாதம் தான் எடுத்துட்டு போவேன். சப்போஸ் நான் வேற ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு போனா, என் ஃப்ரெண்ட் யாராவது தயிர் சாதம் எடுத்துட்டு வந்தா எனக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு வேற டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். நீங்க இப்போ தயிர் சாதம் வேணும்னு கேட்டீங்கன்னா அதை நான் டிஃப்ரெண்டா இல்ல, அது நல்ல டேஸ்டா தயிர் சாதம் எனக்கு பண்ண தெரியும். எங்க அம்மா வீட்டுல இல்லாதப்ப கூட எங்க அண்ணாக்கு நான் தயிர் சாதம் தான் செஞ்சு கொடுப்பேன். சாப்பிடுவானா? நான் செஞ்சு வச்சுட்டு காலேஜ் போயிடுவேன். காலேஜ்ல இருந்து வந்து பார்த்தா நீ வச்சுட்டு போன பாத்திரம் பளிச்சுன்னு இருக்குமே, நல்லா தொடச்சு எடுத்த மாதிரி. இப்போ அது தயிர் சாதம் வேணா செஞ்சு தரவா? அது சைட் டிஷ் ஊர்க்கா இருக்கு, வேணா அது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி தரவா? அது பண்ண தெரியும். என்ன பண்ண தெரியும்? அது உருளைக்கிழங்கு வறுவல், அது நல்லா செய்வேன்.
தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அது நல்லா டேஸ்டா செஞ்சு தரவா? செஞ்சு தருவான்னு கேட்காத, செஞ்சு சாப்பிடுவான்னு கேளு. தயிர் சாதம்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? அதுலயும் நான் தயிர் சாதம் சாப்பிட்டா என்ன ஆகுறது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஹார்ட் ட்ரிங்க்ஸே எனக்கு காரமா இருக்கணும்னு கேட்பேன். நீ என்னன்னா தயிர் சாதத்தை டக்குன்னு செஞ்சு லஞ்சுக்கே வைக்கிறேங்கிற. போ, ஏதாவது காரம் சாரமா செய். லஞ்ச் நல்லா காரமா இருக்கணும், நல்லா ஸ்பைசியா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். தயிர்லாம் அதுல இருக்கக்கூடாது. அது காரமானா அது பொட்டேட்டோ ஃப்ரை, அதனால காரமா செஞ்சு தரேன். என் சாப்பாட்டுல தயிர் இருக்கக்கூடாது. வாய் வாய் எவ்வளவு பேசுற? எல்லாம் கட்டு வச்சிருக்கணும்ல. தயிர் சாதம் மட்டும் கட்டு வச்சிருந்தா சாதத்துல தயிர் ஊத்துனா தயிர் சாதம். இது வேற நீ ஒரு ரெசிபியா செஞ்சு என் டேபிள்ல வைக்க போறேங்கிற. உனக்கு என்ன செய்ய தெரியும், என்ன செய்ய தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல ஸ்பைசியா பிரியாணி வேணும். சிக்கன் பிரியாணி. சிக்கன் இருக்குல்ல? ஆ. வீட்டுல சிக்கன் இருக்குதுல்ல? ம். பின்ன என்ன, அதுல மிளகாத்தூள் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஸ்பைசியா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் செஞ்சு என்ன கொலை பண்ண போற? தயிர் சாதம் கொடுத்தா கொலை பண்ணுவா? நான் ஒழுங்கா செத்து போக மாட்டேன். பிரியாணியே செஞ்சு எடுத்துட்டு வா. போற உசுறு பிரியாணிலே போட்டோம். உங்களுக்கு ஸ்பைசியா ஏதாவது டிஷ் வேணுமா இல்ல பிரியாணி தான் வேணுமா? எனக்கு பிரியாணி வேணும். நீ பிரியாணி செஞ்சா நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் உன் இஷ்டம், எது வேணா செய். ஆனா தயிர் சாதம் எல்லாம் செஞ்சிடாத. நல்லா காரமா நல்ல மசாலா எல்லாம் போட்டு ஏதாவது நல்ல டிஷ்ஷா பண்ண. நீ என்ன பழி வாங்கணும்ல? எது? பின்ன இவ்வளவு நாள் உன பண்ணதுக்கலாம் நீ எந்த விதத்திலாவது நான் வச்சு செய்யணும்ல. அது மனசுல நினைச்சிட்டு நல்லா காரமா ஏதாவது டிஷ் பண்ண. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. அம்மா சொல்லு அடுத்தது என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன புளி தண்ணி எடுத்து ஊத்திட்டியா? ஊத்திட்டேமா. உப்பு போட்டியா இல்லையா? ஆமா, உப்பு எவ்வளவு போடணும்? எத்தனை பேருக்கு சாப்பாடு செஞ்சிருக்கிற? 2 பேருக்கு தானே? ஆமா. நம்ம வீட்டுல பெரிய ஸ்பூன் இருக்குல்ல, அதுல பாதி போடு. கல்லுப்பு போடக்கூடாது, தூளுப்பு தான் போடணும். சரிம்மா. அப்புறம் என்ன போடணும்? அப்புறம் அவ்வளவுதான். அம்மா இது காரமா வேணும்னா என்ன பண்றது? புளி சாதம் எங்கடி காரமா இருக்கும்? இல்லம்மா, கொஞ்சம் காரமா. அதான் காரத்துக்கு கொத்த மிளகா போட்டாச்சே, அவ்வளவுதான். இல்லம்மா, இன்னும் நல்ல காரமா வேணும்னா புளி சாதத்துல இன்னும் கொஞ்சம் இது மிளகா பொடி பண்ணலாமா? மிளகா பொடியா? புளி சாதத்துல மிளகா பொடியெல்லாம் போடக்கூடாது. இல்லம்மா, சில பேர் காரமா சாப்பிடுற மாதிரி இருந்தா அது புளி சாதத்துல மிளகாத்தூள் போட மாட்டாங்க. ஐயோ ஜானமா, அதெல்லாம் போடக்கூடாது. நான் சொன்ன வரைக்கும் கரெக்டா போட்டுட்டேன். அது நாக்குல வச்சு உப்பு கரெக்டா இருக்கா பாரு. அம்மா. என்னம்மா? இல்லம்மா, நல்ல காரத்துக்கு மிளகாத்தூள் போடணும். நல்லா ஸ்பைசியா இருக்கிறதுக்கு அந்த கரம் மசாலா, சாம்பார் பொடி எல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் மேல அப்படியே தூவுனாக்கா கொஞ்சம் வாசமா இருக்குல்ல புளி சாதம். ஏண்டி புளி சாதம் புளி வாசம் தாண்டி அடிக்கணும், சாம்பார் வாசம் அடிக்கணும்? இல்லம்மா, அதெல்லாம் போட்டா கொஞ்சம் காரமா மசாலாவா அது டிஃப்ரெண்டா நல்லா தானே இருக்கும், அதான் கேட்டேன். நல்லா இருக்குமா? தம்பிக்கு நீ சாப்பாடு செஞ்சு கொடுக்குறியா இல்ல நான் வரவா? நான் செஞ்சு கொடுக்கவா? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீ எல்லாம் செய்ய வேண்டாம். நீ நல்லா சாப்பாடு செய்வ, அதெல்லாம் வேண்டாம். நானே செஞ்சு கொடுக்குறேன். நீ சொல்ல எல்லாமே போட்டுட்டேன். அதுக்கு ஒரு நல்ல கிண்டி ஏதாவது தாளிக்கணுமா? சட்னி தாளிக்கிற மாதிரி ஏதாவது கடுகு ஏதாவது போட்டு தாளிச்சு கொட்டணுமா? தாளிச்சு கொட்டுறியா? நீ போன வை, நான் வரேன். இல்லன்னா அப்பதான் வர சொல்லவா? இல்லன்னா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரவா? என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர? தம்பிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏதோ நான் சமைச்சிட்டேன். அவருக்கு புளி சாதம் தான் பிடிக்கும்னு சொன்னாரு, செஞ்சுட்டேன். நல்லா செஞ்சுட்டேன். காரம்லாம் கரெக்டா தான் இருக்குது. கொஞ்சோட்டு மிளகாத்தூள் போட்டா சரியாயிடும். ஏடி மறுபடியும் மிளகாத்தூளுங்கிற? மிளகாத்தூள் நான் சொன்னேன். இல்லம்மா, இல்ல, உப்பு போடணும்னு சொன்னேன். ஜனமா, அண்ணங்கிட்ட கறி குழம்பு செஞ்சு கொடுத்தன போவா? அரை மணி நேரத்துல ஓடி போய் கறி எடுத்துட்டு வர சொல்றா. கறியை குழம்பு வச்சு நீ சாதம் கூட சூடா வச்சிருமா. சாதம் உனக்கு வைக்க தெரியாதே. சரி, அம்மா நான் சாதம் வச்சு கறி குழம்பு வச்சு கறி கொடுத்தன போவா? அரை மணி நேரத்துல நான் அண்ணனை வர சொல்லவா? நீ எதுவும் பண்ணாத, வச்சபடியே இருக்கட்டும். அப்படியே அடுப்ப அமர்த்திட்டு தம்பி கிட்ட பேசிக்கிட்டே இரு. அரை மணி நேரத்துல அண்ணன் கறி குழம்பு கறி ஒரு எடுத்துட்டு வருவான். அப்புறமா நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? கறி குழம்பா? அதெல்லாம் வேணாம். ஏமா, தம்பி சாப்பிடல? இல்லம்மா, அதெல்லாம் வேணாம். இந்த நான் புளி சாதமே செஞ்சுட்டேன். அவரு என்னதான் செய்ய சொன்னாரு, செஞ்சுட்டேன். சூப்பரா இருக்குமா, நல்ல டேஸ்டா இருக்கு. நீ வேணா சாப்பிடுறியா? அட ஏமா இப்படி பண்ற? சொன்னா கேளு ஜனமா. இந்த கறி குழம்பு வச்சிடமா. அம்மா வேணாம், நான் போனை வைக்கிறேன். பாய், நான் சாயந்தரம் போன் பண்றேன். அம்மாவுக்கு அந்த காலத்து புளி சாதம் தான் தெரியும். நல்லா காரமா தானே கேட்டாங்க. ஸ்பைசியா வேற கேட்டாரே. காரத்துக்கு மிளகாத்தூள், ஸ்பைசியா வாசமா கரம் மசாலா எல்லாம் போட்டு புளி ஊத்துனா சூப்பரான புளி சாதம். அப்பாடா, இந்த புளி சாதம் செய்யறதுக்கே போதும் ஆயிடுச்சு. பிரியாணி எல்லாம் எப்ப செஞ்சு எப்ப சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாதான் சரிப்பட்டு வரும். அப்புறமா எடுத்து சாப்பாடு கொடுக்கலாம். பேபிமா, எங்க அது ஆளே காணோம்? எங்க போனாவ? என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வாசமா இருக்குது. சிக்கன் பிரியாணி. ஆட, பேபிமா செஞ்ச பிரியாணி. ஆஹா, பிரியாணி கலரை பார்த்தா தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரியே இருக்குது.
ஆனா என்ன சிக்கன் பீஸே காணோம், கம்மியா போட்டுருக்காளோ, எனக்கு மட்டும் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இரு ஃப்ரிட்ஜ்ல போய் எடுத்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கன் போடலாம். கள்ளி எதுவும் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சூப்பரா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கா பாரு. பாக்குறதுக்கே டெம்டேட்டிங்கா இருக்குது. என்ன ஒரு வாசம் பா, கலரு அப்படியே தலப்பாக்கட்டி பிரியாணி தான். இவ்வளவு வித்தைய கையில வச்சுக்கிட்டு, ஆனா அவ மித்த மட்டும் பத்தாது. நானும் வித்த காட்டணும்ல. சிக்கன் போட்டாச்சு, நல்லா கிண்டியாச்சு, இப்பதான் சூப்பரா இருக்குது. அவ செஞ்ச பிரியாணி, நான் செஞ்ச சிக்கன், ஹப்பா ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். செம வேட்டை இன்னைக்கு எனக்கு, பேபி கையால பிரியாணி. ஓல்டு மங்கு அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு பங்காளி. ஓல்டு மங்கு அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு. சார், சாப்பாடு ரெடி, சாப்பிடுவாங்க. பேபி ஒன்ஸ் மோர் சொல்லு. புரியல. ஒன்ஸ் மோர் சொல்லு. ஒன்ஸ் மோர். நீ சொன்னத இன்னொரு டைம் சொல்லு. இப்ப வந்து நீன்னு 2 வார்த்தை சொன்னல, அது இன்னொரு வாட்டி சொல்லு. சாப்பாடு சாப்பாடு ரெடி. அப்புறம் இன்னொரு வார்த்தை. அத சாப்பிடுவாங்க. எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கா. கண்டிப்பா வரணுமா சாப்பிட? நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். நீங்க கேட்ட மாதிரி காரமா, மசாலா போட்டு ஸ்பைசியா. அப்பாடா, வரேன். நீ கூப்பிட்டதுக்காகவே வரேன். பேபி, கலர் செம்மையா இருக்குது. டிஷ்ஷோட கலர் பயங்கரமா இருக்கு. ஃபிளேவர் கூட செம்மையா இருக்கு. எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொன்னீங்க, எப்படி இவ்வளவு சூப்பரா லஞ்ச் ஃபுட் பண்ணிருக்கீங்க. பார்க்கறதுக்கு டெம்ப்ளேட்டிங்கா இருக்குது. உடனே சாப்பிடணும் போல இருக்கு. வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. போதுமா? நீங்க எப்படி என்ன போதுமான்னு கேட்க எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் வைங்க. இன்னும் கொஞ்சமா? இன்னும் நிறைய வைங்க. இப்ப போதுமா? இன்னும் நிறைய. இன்னும் கொஞ்சமா. எனக்காக செஞ்சீங்க. நான் சொன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணீங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. சொல்லுங்க, எனக்காக சமைச்சீங்களா? நான் கேட்டேன்னா உங்களுக்கு தெரியாத டிஷ் எல்லாம் எனக்காக ட்ரை பண்ணீங்களா? என்ன அது எனக்காக தானே இவ்வளவு சூப்பரா, இவ்வளவு கலர்ஃபுல்லா, இவ்வளவு ஃபிளேவரா எனக்காக தானே சமைச்சீங்க. அது ஆமா. ஆனா பாருங்களா, நீங்க என்ன சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டீங்க பாருங்க, அப்பவே எனக்கு வயிறு ஃபுல்லா நம்பின மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் இப்படி டேபிள்ல உட்காந்து நீங்க இப்படி சாப்பாடு எடுத்து அது என் தட்டுல போட்டு, அது ஆக்சுவலி எனக்கு பசியே இல்ல. நான் காமெடி பண்ண சிரிக்க மாட்டீங்களா? அது சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. உப்பு கரெக்டா இருக்கானே? பேபி, நான் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவேன் அந்த டிஷ் டேஸ்டியா இருக்குமா இல்ல மொக்கையா இருக்குமான்னு நான் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இது பார்க்கும்போதே அப்பா செமையா இருக்கு. ஆனா வாசம் தான். ஆனா நான் இந்த மாதிரி ஒரு வாசம் எவ்வளவு டிஷ்ஷஸ் நான் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு டிஷ் பயங்கரமா இருக்குது. செம்ம ஃபிளேவரா இருக்கு. சாப்பிடுறேன் ஃபுல்லா சாப்பிடுறேன். எனக்கு ஃபுல் கட்டு. பேபி, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு போறேன். அப்புறம் செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிட போதா? சாப்பாடு போதுமா? போதும். நீங்க போதும்னா கேட்க ஹப்பா ஒரே வாயிலேயே தட்டு ஃபுல்லா சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அது காரம் கரெக்டா இருக்கா? உப்பு கரெக்டா இருக்கா? உப்பு கரெக்டா இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் போடுவா. இன்னும் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வருவா. என்ன எடுத்துட்டு வரேன்னா? உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வருவா. அது காரம் இனிமேட்டுக்கு போட முடியாது, சமைச்சாச்சு. ஆனா உப்பு போடலாம். உப்பு பத்தலனா உப்பு போடவா? சிரிக்கி சோத்துல விச விட்டான்னு பார்த்தா விஷத்துல சோத்து வச்சுட்டாலே. உப்பு எடுத்துட்டு வருவா. பேபி எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆள் பக்கா, ஆள் ஐட்டமும்
அப்படி இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு அது படிக்கிறது ஏதாவது வேலை வச்சிருப்பீங்களே? ஆமா ஆமா, நோட்ஸ் எடுக்கணும். அது போய் அது நல்ல விதமா எடுங்க. கரெக்டா நோட்ஸ் எடுத்துக்கிட்டுங்க. நான் சாப்பிட்டுட்டு வரேன். இல்ல, அது தண்ணி ஏதாவது வேணுமா? எடுத்துட்டு வரவா? தண்ணியா? ஒண்ணும் வேணாம். நீங்க இங்க இருந்து போனா மட்டும் போதும். இல்ல, நான் சாப்பாடு போட்டுட்டு போறேன். சாப்பாடா? மறுபடியுமா? பேபி, ரொம்ப டிஃபரெண்டா இவ்வளவு டேஸ்டா பண்ணிருக்கீங்களே. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எனக்கு சமைக்க தெரியாது. அம்மா கேட்டு நீங்க ஸ்பைசியா வேணும்னு கேட்டீங்கல்ல, அதனால அம்மா கேட்டு புளி சாதம் செஞ்சேன். என்ன சாதம்? அது புளி சாதம். தயிர் சாதம் வேணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால மசாலா போட்டு புளி சாதம். சூப்பர் சாப்பாடு. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லனா. பேபி, நீங்க என்ன பண்றீங்க? ஆனா இது சிக்கன் யார் போட்டாங்க? சிக்கன் கிடக்குது. சிக்கனா? சிக்கன் நீங்க தான் போட்டுப்பீங்க. சிக்கன் புளி சாதம் புது டிஷ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்ச வேகத்திலேயே மறந்துட்டு இருக்கீங்க. சார், டேஸ்ட் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்ப நான் ஃபுல்லா சாப்பிட போறேன்னா நீங்க நின்னு பாத்தீங்கன்னா எனக்கு திருஷ்டி ஆயிடும். அது ஃபுல்லா சாப்பிட போறேன். ஒரு பீஸ் கூட இல்ல ஒரு ரைஸ் கூட கீழே கொட்டாது. அந்த அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட போறேன். நீங்க என்ன பண்றீங்க? ஓடி போய் புக்கோ நோட்டோ ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருங்க. ஆமா, அப்பதான் நான் ஃபுல்லா அடிக்க முடியும். இல்லனா பேபி, ஒரு நிமிஷம் நீங்க நின்னாலும் என் உசுருக்கு கேரண்டி இல்ல. சார். இல்ல பேபி, வயிறு வெடிச்சாலும் வெடிச்சிடும். நீங்க ஓடி போயிடுங்க. சார், இப்ப போவீங்களா? பேபி, இதை சாப்பிடுங்க. அது நான் தயிர் சாதம் நான் செய்யலையே. நீங்க தயிர் சாதம் செய்யல, நீங்க புளி சாதம் தான் செஞ்சீங்க. இதை சாப்பிடுங்க. நான் செஞ்ச சாப்பாடு அது இருக்குதே. உங்களுக்கு கர்ட் ரைஸ் தானே பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா, அதனால உங்களுக்கு இது சாப்பிடுங்க. ஆனா அது தயிர் சாதம் நான் செய்யவே இல்லையே. ஒயிட் ரைஸ் கூட இல்லையே. உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும்ல, ம். அப்ப சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்சது நீங்க செஞ்சு கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சாப்பாடு நல்லா இருந்ததா? லஞ்ச் வேற லெவல். இந்த மாதிரி சாப்பாடா இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்ல, இனிமே சாப்பிட போறேன் கூட தெரியல. அப்படி இருந்தது. ஆமா பேபி, எப்படி இவ்வளவு சூப்பரா சமைக்க கத்துருக்கீங்க? சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்க. அது சிரிக்கிறீங்களே, அப்ப கிண்டல் பண்றீங்களா? அது நான் சிரிக்கல, வாய் கொஞ்சம். சரி, இதை சாப்பிடுங்க. நான் அப்புறமா சாப்பிடுறேன். அது கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குது. மறுபடியுமா? பொட்டேட்டோ ஃப்ரை வச்சிருந்தேனே, அது சாப்பிட்டீங்களா? என்ன வச்சிருந்தீங்க? உருளைக்கிழங்கு வறுவல், புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நீங்க போக சொல்லிட்டீங்க. அது சாப்பிட்டீங்களா? உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு, உருளாத கிழங்கு இல்ல, எல்லா கிழங்கும் உள்ள போயிருக்குது. பேபி, இந்த கர்ட் ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. உங்க அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டானுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இது நீங்க அது கடையில வாங்கிட்டு வந்தீங்களோ? பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது. அப்பாடா, இந்த அளவுக்கு உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வேற லெவல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது கடையில வாங்கிட்டு வந்ததுதான், நீங்க செஞ்சதுல என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜனனி, எதுக்கு என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கா? நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகேவா? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பிகாஸ் எனக்கு முன்னாடிலாம் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ண, ஆனா அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். பிடிக்காத என்ன நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அதுக்காக ட்ரை பண்றது, தட் இஸ் நாட் ஃபேர். அதுக்காக என்ன உனக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கிறதும் இட் won't happen. ஃபோர்ஸ் பண்ணி வர்றது லவ் கிடையாது. அப்படி வந்தாலும் அது ட்ரூவாவும் இருக்காது, அதுல வர்த்தும் இருக்காது. சோ நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற எதுவும் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். சோ நீ என்ன பார்த்து இனிமே பயப்படாத. அம்மா உங்ககிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டாங்க. நீ எப்பயும் போல உங்க வீட்டுல எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி இருக்கலாம். உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா as a friend என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் உன்னை இதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன், கம்பல் பண்ணவும் மாட்டேன், ஓகேவா? இல்ல, தப்பு பண்ணது நான் தான். அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். உன்னோட பெர்மிஷன் இல்லாம, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணது என்னோட தப்பு தான்.
அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட லெட் இட் பி. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தானே என் கூட இருப்ப. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளவா யார் கூட மிங்கிள் ஆக மாட்டேன். கேர்ள்ஸ் விஷயத்துல மோனி கூட தான் நான் சுத்திட்டு இருப்பேன். மத்தபடி எனக்கு பொண்ணுங்கன்னு பார்த்தா எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. சோ பொண்ணுங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்கிறதும் எனக்கு தெரியாது. பட் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ, லெட்ஸ் மேக் அ ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உனக்கு என் மேல உள்ள பயம் போகணும். என்கிட்ட நீ ஓப்பனா பேசணும். என்கிட்ட ஃப்ராங்கா இருக்கணும். நீ இதோ இப்படி பயந்துட்டு இருக்க இல்லையா? தேங்கி பேசுறல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிகாஸ் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குது. அவளோட வாழ்க்கைய அவளுக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து எனக்காக நான் என் வீடுங்கிற கூண்டுக்குள்ள வச்சு somehow ஏதோ எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீ ஃப்ரீயா இருக்க கத்துக்கோ. ஓப்பனா பேச. உன் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருப்பல்ல, அதே மாதிரி என்கிட்ட இரு. உடனே இருக்கணும்னு கூட இல்ல, இருக்க ட்ரை பண்ண. சரியா? எனக்கு புரியுது, நான் பண்றேன். பரவாயில்லையே, முன்னாடிக்கு நீ இப்போ என்ன புரிஞ்சுக்கிறல்ல? ஐ மீன் நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டல? குட் அண்ட் தேங்க்ஸ். இப்போ சாப்பிடுறீங்களா மேடம்? நான் போய் இது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் ஊட்டி விடவா? ஜனனி, என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் முடிச்சுச்சா உனக்கு? இன்னுமா அவனை நீ நம்பிட்டு இருக்க? அவன் ஊட்டி விடுறான், நீ சாப்பிட்டு இருக்க. ஜனனி வேண்டாம். உன் மூளை சொல்றத கேளு. உன் மனசு சொல்றத கேட்காத. உன் மனசு அது மாறிடுச்சு. அவனை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனா மனசு சொன்னதை நீ கேட்டேனா மத்ததை எதையும் நீ பார்க்க முடியாது. உன் மூளை சொல்றத கேளு. எந்திரிச்சு போ இங்க இருந்து. அத நான் போறேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு போறியா? எனக்கு கொஞ்சம் மட்டும் தருவா? ஒரு காதல் ஒரு நேசம் இரு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம் புதுவானம் பல தேசம் செல்வோமே அன்பேவா சின்ன கண்ட செய்கள் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்கள் உன்னுயிரை வாங்கவா என்னாச்சு? கை கடிச்சியா? இல்லையே, நான் கடிக்கலையே. நீ ஏன் இப்படி கடிச்சா? நான் கடிக்கல. என்ன எனக்கு வலிக்குதே. அத நான் கடிக்கல. கடிக்கலையா? எங்க பாரு, வரல பாரு. அத ரொம்ப வலிக்குதா? இப்படி நீ என்ன கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருந்தா டெய்லி நானே உனக்கு ஊட்டி விடுவேன். டெய்லி சாப்பாடு நானே ஊட்டி விடுவா? கொடுங்க, நானே சாப்பிடுறேன். நான் சும்மா சொன்னேன், எனக்கு வலிக்கவே இல்ல. நீ என்ன பண்ணாலுமே எனக்கு வலிக்காத. ஏன்னு கேட்க மாட்டியா? நானே சாப்பிடவா? நான் ஊட்டி விட்டா நீ எனக்கு அடிச்சிட்டு பயப்படுறியா? அதுக்கு தானே நீயே சாப்பிடுறேன்னு சொல்ற. போயிட்டு கொடுங்க. மாம்ஸ் இன்னைக்கு லீவுன்னு சொன்னிச்சே, எங்க ஆளை காணோம்? யோ மாம்ச, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா? மாம்ச, மட்டமான மாம்ச. என்னது, கிச்சன்ல இருந்து ஏதோ பயங்கரமான ஸ்மெல் வருதே. ஓ, மாமா இருக்காரோ? மாமாவோட பர்ஃபியூம் வாசம் வேற வருது கிச்சன்ல இருந்து. மாம்சே, ஐ ஃபவுண்ட் யூ. வந்துட்டேன். கிச்சன்ல இருக்கியா நீ? அப்பு அப்பு பிரியாணி. மோனிக்கிட்டே பிரியாணி ஒளிச்சு வைக்க பாக்குறீங்களா? ஐ திங்க் இது மாமா செஞ்ச பிரியாணியா தான் இருக்கணும். கிச்சன் உள்ள வந்தோடனே மாமாவோட பர்ஃபியூம் வாசம் அடிக்குது. கிச்சன் ஃபுல்லா மாமா வாசம் தான் இருக்குது. அப்பா, மாமா செஞ்ச பிரியாணியா இது? நான் எத்தனை நாளா பிரியாணி கேட்டுட்டு இருந்தேன். ஆஹா, இதுக்குதான் மாமா என்ன வர சொன்னாங்களா? மாமா எனக்கு வெளியில அழைச்சிருப்பாங்கன்னு சொன்னதுக்கு வீட்டுக்குள்ளே சர்ப்ரைஸ் இருக்குனாங்களே. அதான் இதா? மாமா, எனக்கு நீங்களா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லா பிரியாணியும் நான் அடிச்சுட்டாக்கா நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு தானே போகணும். அடிச்சிட வேண்டியதா, எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதா. மாமா செஞ்ச பிரியாணியாச்சே, மிச்சம் வைக்கலாமா? அந்த குரங்குக்கு கூட வைக்க கூடாது. இப்பதான் செஞ்சுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மாமாவோட வாசம் வருதே, அடிச்சிட வேண்டியதா. எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதா. எப்படியாவது அடிச்சிட வேண்டியதா. அடுத்த 2 நாள் டயட்ல இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாமே எனக்கு. பிரியாணியும் எனக்கு, மாமாவும் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா லேட் ஆகும். அந்த குரங்கு வந்தாலும் வந்துரும். அடிக்க வேண்டியதா.
அப்படியே அடிக்க வேண்டியதா. என்ன கலரு என்ன கலரு. ஹைதராபாத் பிரியாணியோ ஆர்காட் பிரியாணியும் கலந்த மாதிரி இருக்குதே. மாமா இவ்வளவு வித்தியா கத்து வச்சிருக்கீங்க நீங்க. வித்தக்காரன்னு தெரியும், ஆனா மொத்த வித்தையும் இப்படி இறக்கி. ஐயோ சிக்கன் வாசம் அம்மா. ஆனா ஏதோ ஒரு வாசம் வருது. நமக்கு மூக்க அடைச்சிருக்கோம். மாமா செஞ்ச பிரியாணி மட்டமாவா இருக்கும். யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. சீக்கிரம் அடிச்சிடலாம். அடி அடி மோனி. பிரியாணி எனக்கு தான், பிரியாணி செஞ்ச மாமாவும் எனக்கு தான். அப்பு பட்டுட்டாடா அப்பு. அம்மா வாயில இருந்து போக மாட்டேங்குதே. தண்ணி தண்ணி. என்னது கிச்சனுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. யார் அது? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஐயோ சாப்பாடு காரமா இருந்துச்சோ. இது எதுக்கு இவ தின்னுட்டு இருக்கா? தண்ணி தண்ணி தண்ணியா வேணும் உனக்கு? தண்ணி இந்த வரேன். சுடு தண்ணி, சுட சுட தண்ணி. என்னையா போட்டு கொடுக்குற? என்ன வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டுற உனக்கு? ஐயோ சீக்கிரமா வாங்க. தண்ணி தண்ணி. அது தொண்டையெல்லாம் எரியுது. அம்மா தொண்டை எரியுது. அது தண்ணி தண்ணி குடிங்க. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக சிவனத்தியோட சீமையில கேட்டாக